இன்று 31/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவுடன் கூடவே படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். நினைவினால் தூய்மை ஆவீர்கள், மேலும் படிப்பின் மூலம் உலகத்தின் எஜமானர் ஆவீர்கள். இந்த தலைப்பில், இன்றைய தலைப்பில் எவ்வளோ அழகாக சொல்கின்றார் பாருங்க. குழந்தைகளை எப்போதும் இறைவன் அன்பாக அழைப்பார். இனிமையான குழந்தைகளே, நினைவுடன் கூடவே படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். ஈஸியாக அழகான தமிழில் சொல்லியிருக்கின்றார். புரிகிற மாதிரி எளிமையாகவும் சொல்லியிருக்கின்றார். நினைவினால் தூய்மையாவீர்கள். நினைவினால் தூய்மையாவீர்கள். எந்த நினைவினால் தூய்மையாவீர்கள்? இறைவனுடைய நினைவினால் இருந்தால் தூய்மை ஆவீர்கள். நீங்கள் தூய்மையாக்க வேண்டாம். அவருடைய நினைவில் இருந்தால் அவர் உங்களை தூய்மையாக்குவார். இறைவன் உங்களை தூய்மையாக்குவார். மேலும் படிப்பின் மூலம் இந்த உலகத்தின் எஜமானர் ஆவீர்கள். படிப்பின் மூலம் உலகத்தின் எஜமானர் ஆவீர்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்திய குடியரசின் தலைவி மூர்மு அவர்கள் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள். அவர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து இந்திய குடியரசின் தலைவியை ஆக்கியிருக்கின்றார். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இன்றைய கேள்வி பகுதியில் கேள்வியை கேட்கின்றார். ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு எந்த முயற்சி செய்ய வேண்டியது அவசியம்? அதாவது இறைவனிடமிருந்து உதவியை பெறுவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதாவது எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டியது அவசியம்? பதில்: ஸ்காலர்ஷிப், அதாவது இறைவனின் உதவியை பெற வேண்டுமானால் அனைத்து பொருட்களின் இருந்தும் மோகத்தை நீக்க வேண்டும். அனைத்து பொருட்களின் மீது உள்ள மோகத்தை நீக்க வேண்டும். செல்வம், குழந்தைகள், சிவபாபா நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும். அப்போதுதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். புத்தியில் இந்த நசா இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு பரீட்சையில் தேர்ச்சி அடைகிறோம்? நம்முடையது எவ்வளவு பெரிய படிப்பு! மேலும் படிப்பு சொல்லித் தருவோர் சுயம் துக்கத்தை போக்கி சுகம் தரும் தந்தை இறைவன். அந்த மிக மிக அன்பான தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவு இருக்க வேண்டும். மிகவும் உயர்ந்த படிப்பு இந்த படிப்பு. நாம் இந்த படிப்பில் வருகின்ற ஞானத்தை யாராலும் சொல்லி தர முடியாது. இறைவன் ஒருவனால் மட்டும்தான் முடியும். இறைவன் மிகவும் அழகாக உங்களுக்கு கொடுக்கின்றார் ஞானத்தை. அடுத்த பகுதி தாரணைக்கான முக்கிய சாரம். பார்ட் 1வது பாயிண்ட்: பந்தனத்தில் இருந்து விடுபட்டவராகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். அதாவது பந்தனம் என்றால் குடும்பத்தில் இருந்து விடுபட்டவராகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவதைகளை ஆக்க வேண்டும். ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவதைகள் ஆக்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் கேள்வியை கேட்கலாம். மனிதனும் எப்படி தேவதைகள் ஆக முடியும் என்று. மனிதனும் தெய்வமாகலாம் என்ற பாடல் தமிழ் படங்களில் இருக்கின்றது. அந்த முயற்சி செய்தால் முடியும் என்பதை இறைவன் இந்த பாயிண்டில் சொல்கின்றார். ஞானத்தின் கர்வத்தில் வரக்கூடாது. ஞானத்தின் கர்வத்தில் நான் படித்து விட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் இருக்கக்கூடாது. ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். அதே நேரம் ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். 2.2 நிச்சய புத்தி உள்ளவராகி முதலில் தன் நிலையை உறுதியாக்கி கொள்ள வேண்டும். நிச்சய புத்தி உள்ளவராகி தன் நிலையை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தேகத்துடன் சேர்ந்து கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறந்து, தேகத்துடன் சேர்ந்து கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையுடன் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும். அதாவது நம் கண்ணால் பார்க்கின்ற பொருளையெல்லாம் மறந்து தந்தையுடன் நம் நினைவை ஈடுபடுத்த வேண்டும். வரதானம்: தந்தையின் சம்ஸ்காரங்களை தனது உண்மையான சம்ஸ்காரங்களாக ஆக்கி கொண்டு விடக்கூடிய வீணான மற்றும் பழைய சம்ஸ்காரங்களில் இருந்து விடுபட்டவர் ஆவீர்களாக. இதனுடைய விளக்கம்: எந்த ஒரு வீணான சங்கல்பம் அல்லது பழைய சம்ஸ்காரம் தேக அபிமானத்தின் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆன்மீக சுரூபத்தின் சம்ஸ்காரம் தந்தைக்கு சமமானதாக இருக்கும். ஆன்மீக சுரூபத்தின் சம்ஸ்காரம் தந்தைக்கு சமமானதாக இருக்கும். அதாவது பாப் சமான், இறைவனுக்கு சமமானதாக இருக்கும். எப்படி தந்தை எப்பொழுதும் விஸ்வ கல்யாணக்காரி, உதவி செய்வர், பரோபகாரி, எதையும் எதிர்பார்க்காமல் செய்கின்றவர்கள் பரோபகாரி, கருணை உள்ளம் கொண்டவர், வரமளிக்கும் வல்லல், வரதாத்தா ஆக இருக்கின்றாரோ, அதே போல் சுயம் தங்களது சம்ஸ்காரம்
இயல்பானதாக ஆகிவிட வேண்டும். சம்ஸ்காரம் இயல்பானதாக ஆகிவிட வேண்டும். சம்ஸ்காரம் அமைவது என்றால் எண்ணம், சொல் மற்றும் செயல் இயல்பாகவே அதே பிரகாரம் நடப்பது. வாழ்க்கையில் சம்ஸ்காரம் என்பது ஒரு சாவி போல. அதன் மூலம் தானாகவே நடந்து கொண்டே இருப்பீர்கள். பிறகு உழைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. ஸ்லோகன்: ஆன்மீக நிலையில் நிலைத்திருந்து தனது ரதம் மூலமாக காரியம் செய்பவர்தான் உண்மையான புருஷார்த்தி, முயற்சியாளர் ஆவீர்களாக. அதாவது உண்மையான முயற்சியாளர் யார் என்றால், ஆன்மீக நிலையிலிருந்து தனது ரதம் மூலமாக காரியம் செய்பவர்தான் உண்மையான புருஷார்த்தி, அதாவது உண்மையான முயற்சியாளர் ஆவார்கள். ஓம் சாந்தி. இந்த வாணியை நல்லா படிங்க, கேளுங்க. வாணியை யூடியூப்பில் சென்று தமிழ் முரளி என்று டைப் எடுத்தால் முழுமையான வாணியை படிக்கலாம். நன்றாக படியுங்கள், படித்து பயன்பெறுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.